இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதானி எக்ஸ்பிரஸ் என்டர்பிரைசஸ் அண்ட் லிமிடெட் ஸ்டாக்கில் இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கில் ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருந்தோம், 2 பொசிஷன் எடுத்திருந்தோம். ரெண்டுமே ப்ராஃபிட் தான், ஆனால் வேரியஸ் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து எடுத்தோம். டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுத்துக்கு ஒன்று தான், ஆனால் ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் என்ட்ரியான இடம் மட்டும் வேறு. ஸோ இது எந்த க்ரைட்டீரியா வச்சு எடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்ட்ரக்சர், இப்போ கொஞ்சம் வீக்லியில் போயிடுவோம். மேஜர் ஸ்ட்ரக்சருக்கு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேஜர் ஸ்ட்ரக்சர் ஒன்று இங்கே அடிச்சிருக்கானா, அடுத்த மேஜர் ஸ்ட்ரக்சர் அடிக்கும் போது ஸோ நம்ம இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் போட்டிருக்கான்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை வச்சுட்டு அப்புறம் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒன்று இந்த இடத்துலேருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து, அதாவது இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து இங்கேருந்து நேராக போய் உடைக்கணும். இதுதான் ரூல். ஸோ நம்ம இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கானா அப்படின்னு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோன்னா கொடுக்கல. பட் ஸ்டில் நம்ம எப்படி இந்த ட்ரேட் எடுத்தோன்னா இன்டியூஸ்மெண்ட் வைஸில் எடுத்தோம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, ஒரு நல்ல மூமெண்ட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு புஷ் கிடச்சிருக்கு, அதாவது இந்த மேஜர் பிஒயில் லோ பாயிண்ட்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மேஜர் புஷ் கிடச்சோன்னே நான் என்ன யோசிச்சேன்னா, இதை நம்ம இன்டியூஸ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஸோ கன்சிடர் பண்ண ஏற்ற மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஒரு டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவை தொட்ட பின்னாடி இது நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து போய்ட்டு இது டார்கெட் தொட்டுருச்சு. ஸோ இதுதான் இந்த ட்ரேடோட சம்மரி. ஈஸி க்ரைட்டீரியா. மேஜர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, மேஜர் ஸ்ட்ரக்சர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தொடுற ஏரியாவில் இருந்துச்சு. அந்த ஏரியாவிலேருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து, ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து இதுக்கப்புறம் மேலே போக வேண்டியது. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் வச்சுட்டு ஓகே இது லோவஸ்ட் பாயிண்ட்டை தொட்டுருச்சு, இதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை, ஸோ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we took a trade right over here. ஸோ இந்த ட்ரேடில் அதுதான் இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை தொட்ட பின்னாடி ஸோ இங்கேருந்து ஒரு புஷ் கிடச்சோன்னே நம்ம முடிவு பண்ணிட்டோம், ஏதாவது இன்டியூஸ்மெண்ட் லோவர் டைம் ஃப்ரேமில் கிடைக்குதான்ட்டு. அதுக்குன்னு ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம் போல் நம்ம 1 hour டைம் ஃப்ரேம்லேயே நம்மளுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் கிடச்சிச்சு புல் பேக் வைஸில். ஸோ இங்கே மேலே போய்ட்டு கீழே வந்தோடனே இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. நம்ம இங்கே இருக்க பிஓஐ எடுத்துக்கிட்டு இதை தொட்டோன்னே மேலே தூக்கிடுச்சு. இதுதான் நம்ம டார்கெட். நம்ம டார்கெட் ஏன் இங்கே எடுத்தோன்னா கொஞ்சம் மூமெண்ட் கிடச்சிது. ஸோ இதை வச்சுக்கிட்டே மேலே போய் எடுத்துட்டோம். இது எனக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னா 9th December 2025 எடுத்திருக்கோம். அதே மாதிரி இது எனக்கு முடிஞ்சிருக்குன்னா 11th December MTF ட்ரேடு தான் இது. ஸோ 2 ட்ரேட் எடுத்தோம். ஒரு ட்ரேடோட ரேஷியோ 6.25, ஒன்னோட ட்ரேடோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 2.91. ஸோ இதுதான் இந்த 2 ட்ரேடும். இதுதான் இந்த ஃபைனல் சம்மரி. ட்ரெண்டு இதில் இல்லை, அப் ட்ரெண்டுங்கிறது ஒரு விஷயம் இல்லை. நம்ம மேஜர் பிஓஐயை வச்சுட்டு இந்த ட்ரேட் எடுத்தோம். தட்ஸ் இட். இதில் ப்ரீவியஸ் ஸ்வீப், ப்ரீவியஸ் இன்டியூஸ்மெண்ட், ப்ரீவியஸ் மூமெண்டம் அதை எதுவுமே இல்லை. நம்ம மேஜர் பிஓஐயை தொட்டோன்னே வேறு ஏதாவது ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு சிமிலர் மூமெண்ட் ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட், அப்புறம் ஒரு டவுன் புஷ் இதெல்லாம் கிடைச்சோன்னே ஸோ வி டுக் அ ட்ரேட். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிஸ்க்கான ட்ரேடு தான், ஆனால் எடுத்தோன்னே டார்கெட் போய் அடிச்சிருச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.